வணக்கம் நண்பா. நாம் வந்து பார்த்திங்களா டிஹெச்எஸ்எல்ல வந்து பார்த்திங்களா ஜாப் வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்ம வந்து வீடியோ விரிவாக பார்த்தோம். அது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி என்னங்கிறது புரியும். மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்களா கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்களா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்களா உங்களுடைய பேர், உங்கள் பேர் என்னவே கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்களா உங்களுடைய ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்களா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எழுதிக்கலாம். ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க 1/12/2024 படி உங்களுக்கு வந்து பார்த்திங்களா எவ்வளோ ஏஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபீமேலாக மேலாங்கிறதுக்கு கொடுத்துக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்ட் அட்ரஸ் என்னவோ நீங்கள் வந்து போய் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே பர்மனன்ட் அட்ரஸு கரண்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க, மிஸ்டேக் இல்லாத கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்டில் என்ன குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களோ அதை கொடுங்க. ரிலீஜியன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் இதுக்கு கொடுத்துங்க. அடுத்து கம்யூனிட்டி நீங்கள் அதில் என்னங்கிறத கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் நீங்கள் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜுங்கிறது கேட்டிருக்காங்க, அது கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வருஷங்கிறது இந்த இடத்த கொடுத்துங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இல்லை சொல்லி விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேண்ட் சிக்னேச்சர் வித் டேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி உங்கள் டேட் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணும்போது அது கீழே டேட்டு போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்களா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இதோட காப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்களா ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் இதோட அட்டாச் பண்ணியிருந்தால் டிக் அடிச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்களா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஒட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா நெகட்டிவிட்டி சரி இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களா அந்த ஊரில் தாங்கிறத இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த சர்டிஃபிகேட் நீங்கள் பிறந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வைக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணிக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்களா, டிகிரி படித்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். செமஸ்டர் அந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சுருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட், உங்களுடைய மார்க் ஷீட்டு 10th 12th படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆல் இயர்ஸ் அண்டு செமஸ்டர் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்களா அந்த ஜப்ஜா வந்து பார்த்திங்கன்னா டிகிரினா டிகிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்னு சொல்லியிருக்கு. மெடிக்கல் கவுன்சிலிங், நர்சிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணலன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்களா, அதுக்கு ரிலவெண்ட்டாக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்துச்சுன்னா டிக்கெட் அடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் COVID-19 பார்த்திங்களா கொரோனா டைமில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. வித் சிக்னேச்சர் ஃப்ரம் டிடிஹெச்எஸ் இந்த மாதிரி பார்த்திங்களா கவர்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். இந்த COVID-19 ஒர்க் பண்ணிங்களா இருந்துச்சிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையோடு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனி ஆதார் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்துச்சிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இருந்துச்சுன்னா டிக்கெட் அடிச்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. டிக்ளரேஷன் என்ன பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரிஜினல் தான், பேக் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பண்ணுறோம். அப்படி ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா நான் கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தப்பு கண்டுபிடிச்சா என் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணி அந்த சைன் கீழே நீங்கள் டேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், டேட்டு போட்டுக்குங்க. அது மாதிரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆதரவு கொடுத்தா தான் மென்மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.